சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸில் யூஜி, பிஜி, பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ அண்ட் மெடிக்கல் கோர்சஸ்க்கான அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிஷன் போயிட்டுருக்கு. யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் என்கொயரி தேவைப்படுதோ கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு உடனடியாக வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். முழுக்க இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு எம்பிஏ, எம்சிஏ ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸில் உங்களுக்கான கவுன்சிலிங் ப்ரொசீஜர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லோரும் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதில் உங்களுக்கான கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். யாருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது ஆன்லைன் கவுன்சிலிங்கில். ஸோ அதனால இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும், அதில் என்னென்ன கவுன்சிலிங் ப்ரொசீஜராக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் எம்பிஏ, எம்சிஏ 2024 அட்மிஷனுக்காக ரிலீஸ் பண்ணுறக்கூடிய கவுன்சிலிங் ப்ரொசீஜர். ஸோ உங்களுக்கான கவுன்சிலிங் ப்ரொசீஜரில் என்னென்ன ஸ்டெப் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபில்லிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பை த கேண்டிடேட். ஸோ உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குதுங்க. ரெண்டாவது அப்லோடிங் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். மூணாவது ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. எம்பிஏ, எம்சிஏக்கு ரேங்க் லிஸ்ட் வருது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் நடக்குது. அது இன்பர்சன் மோடில் ஜிசிடி காலேஜில் நடக்கும், நேரில் போகணும். ஓகேங்களா? அது யாருன்னா டிஃப்ரெண்ட் ஏபிள் கேண்டிடேட்ஸ். அதுக்கு அடுத்தது ஜென்ரல் கவுன்சிலிங். இது வந்து ஆன்லைனில் நடக்குது. ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங் எம்பிஏ, எம்சிஏக்கு ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் அப்படின்னா, பேமெண்ட் ஆஃப் இனிஷியல் டெபாசிட். ஸோ ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது சாய்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். ஸோ உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் செலக்ட் பண்ணுவீங்க. அதான் சாய்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பப்ளிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ஸோ இது என்ன பப்ளிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னா, நீங்கள் கொடுத்த காலேஜில் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது அந்த அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கிடச்சிருக்க காலேஜ் ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் கன்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் இந்த தேதி. ஸோ அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து கிடைச்ச காலேஜ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஃபைனல் அலாட்மெண்ட் வரும். ஒரு வேளை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். ஒரு வேளை நீங்கள் எதுவுமே கொடுக்கலனாலும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ வேணும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட் வரும். அதை எடுத்துகிட்டு போய் காலேஜில் சேரணும். ஸோ அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் எம்பிஎம்சிக்கு நடக்கும். அதாவது இதில் யாருன்னா காலேஜ் கிடைக்காதவங்க, இல்லை கவுன்சிலிங் அப்ளை பண்ண முடியாமல் போகிறவங்க, ஸோ இவங்கெல்லாம் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அதில் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய காலேஜஸை எடுத்துக்குவாங்க. அதுக்கும் அப்புறம் எஸ்சிஏ டு எஸ்சி கன்வர்ஷன் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அதில் யாரெல்லாம் எடுப்பாங்க அப்படின்னா, எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, எஸ்சி ஏல சீட் இருந்தால் இருப்பாங்க. ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி எலாபரேட்டாக வீடியோ தரேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் உங்களுக்கான கவுன்சிலிங் ப்ரொசீஜராக சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.